அந்த பாய் என்ன எதுக்குங்க பெத்து விட்டுட்டு போனா? என்ன சாகடிச்சா சாகக்கூடாதா? என்ன இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கொடுமையில சாகடிக்கிறாளே பாவி. ஒரு 100 குடம் தண்ணி எடுத்து 5 நிமிடத்துல நிரப்பணும் சொல்லிட்டு போறாளே. நான் எப்படிங்க போய் எடுப்பேன்? நான் எப்படிங்க இருப்பேன்? இந்த பாவியாண்ட வாழ முடியலம்மா என்னால. என்ன ஏமா விட்டுட்டு போனேன் அம்மா, என்ன ஏமா விட்டுட்டு போனேன். 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊனத்தை எல்லாம் பாழா தந்து ஒத்தி வளர்த்தே அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. எறும்பு அண்டாமே
ஆராரிராரோ ஆரிராரிராரோ ஆராரிராரோ குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்டு கோபுரமனுசர கொடுமையை தாங்கிக்கிட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாவி மய சும்மா ஆராரிராரோ 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 ஆரிராரிராரோ ஆராரிராரோ. அன்பார்ந்த பெரியோர்களே, ஐயாவின் மகள்கள் தங்கை ராமாயி, புவனேஸ்வரி, நீலா, தங்கமணி, முருகன், ஜெயலட்சுமி அனைவரும் சேர்ந்து இதோ அடியேன் எனக்காக ரூபாய் 200 தந்திருக்கார்கள். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம். இது எத்தனை அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு கொடுத்தார்கள், அவர்கள் பெயர் தெரியாது. அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளத்திற்கு என் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தோடு அம்மா தொட்டி வழிஞ்சி போதே அம்மா. இங்கயா தொட்டி தொட்டி நம்பிடுச்சுமா. ஏண்டியா தொட்டி நம்பிடுச்சா? 99 குடம் ஊத்துறேன், தொட்டி நிரம்பி விட்டது. ஏண்டா டேய், நம்ம அரண்மனையில தொட்டி இருக்குது, தொட்டியா அது எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும்? 100 குடம் தண்ணி பிடிக்கும். 100 குடம் தண்ணி பிடிக்கும். ஆமா. 99 குடம் தண்ணி ஊத்துறாங்க, தொட்டி நிறுத்தி போச்சாமே. இது என்ன மாயாஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் பையா? இது மாயாஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் கிடையாதம்மா. நம்மளுடைய அரண்மனையில வேலைக்காரங்க வேலை செய்யறாங்க. அரை குடம், முழு குடம், முக்கா குடம், கால் குடம்னு தண்ணி வச்சிருப்பாங்க. இது யாரு? நம்ம பொண்ணு. நம்ம பொண்ணு கூட்டு போயிரு. உனக்கு எனக்கு சேர்ந்து பிறந்த பொண்ணு பிறந்தாதான் நான் தப்பு. தப்பா? நான் சொல்லவே இல்லை, சொன்னாங்க அது மாதிரி உள்ள சொல்லுவாங்க. சரி உன் பொண்ணு உங்களுடைய பெண்ணு எப்படி சொன்ன? ஐயா வாய் பரவாயில்ல. என் பொண்ணு அது. நான் சுக்கு துணு முக்கி பார்த்தாங்க அப்படியே வாய பாரா. ஏண்டியா எத்தனை குடம் ஊத்துன?
99 குடம் ஊத்துறேன் தொட்டி நிரம்பி விட்டு இன்னும் ஒரு குடம் இருக்குது எங்க ஊத்தணும் சொன்னா ஊத்திட்டு போறேன் தலைமையில ஊத்து. வேலை வேலை வந்துட்டு அம்மா ஏமா நீ நத்திய போட்டீங்கன்னா அம்மா அது காயில பழுது ஈரமாக்குது கப்புன்னு குடிக்குது அம்மா நான் தப்பு பண்ணிச்சு போட்டு அடிக்கிறேன் நீ மட்டும் ஏய் நீ சொன்னா நான் செய்வேன் செய்வேன். ஆமா ஆமா யா அது வைட்டு கையில யா கரெக்ட்ல கை வைட்டியா யா எதுக்கு என்ன யா யா யான் நீ என்ன கேக்குற ஓ யா நீ வையே ஏய் நீ வையா நீ வையா நீ வையா நீ வையா நீ வையா நீ வையா ஏய் நீ ஒரு ஜாதி போட்ட பையன் தான் வையா யாரியா நீ ஒரு ஆபர போட்ட பையன் வையா வைக்கிற வாடி ஏதா வாயா என்ன வைக்கிற வையா நீ வையா என்ன வைக்கிற வையா நீ வையா ஏய் நீ பத்தி என்ன நீ வைடி ஏண்டா நீ வைடி ஏய் நீ ஒருத்தருக்கு முந்திரி போட்டா வைடி அது என்னது முந்தானிடா அது அதான் முந்தனியாமா நீ தாடி போட்டா வைடி அரே அது என்னதுப்பா தானியா அதான் வைடி நீ அது என்னது அது என்னது அதான் அது போட்டுட்டா நீ வைடி என் வாயில வர மாட்டேங்குது வேற வாயில வரலனா யா அவ தலையில ஊத்துனா யா அவ தலையில ஊத்துறா அவ கொண்டையில ஊத்த வேண்டியதானே மாடு அறுத்தும் போது நானு மாடு அறுத்து போட்டா ஓடி போச்சா பால் எப்படி கறக்க முடியும் அதனால கட்டி போட்டலாம்னு பாத்தேன் போட்டு ஊர் மேல போறதுக்கா போட்டுமே யாரு உத வாங்குறவங்க மாட்டை எடுத்து வெட்டி சனி ஆக்கிட்டானா வெட்டி சனி மாட்டை வெட்டிட்டு சனியாக்கி அப்புறம் கண்ணு போடும் இல்ல நான் தப்பா சொல்றேன் சனி ஆக்கி அடி போடி தேவடியா காப்பு வயிறு அடி போடி காப்புற இல்லாத வயிறு இல்லம்மா வேணுமே தான் அடிக்கிறான் அவன் நல்லா முதுகுன்னு கேட்டுச்சுமா எனக்கு இப்ப ஆமா அப்படியே சூத்துறாச்சு சூத்துக்கு அதை கேட்கல அவரா நான் எப்பமா நான் அந்த மாதிரி அடிச்சுனானே ஆமா அந்த மாதிரி அம்மா எப்படி அடிச்சது எங்க போறா அவன் என்ன வச்சிருக்க சமைக்கா ஆமா அவன் எப்ப சமைச்சிட்டாமா எப்ப சமைச்சிட்டான் சமைச்சிட்டாளா பெரிய பொண்ணு காந்தல என்ன கேட்கலாம் சமைக்க அனுப்பிருக்கேன்னு சொல்றேன்னா அவ எப்படி சமைச்சிட்டாளா அவன் பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா ஏய் சாப்பாடு அனுப்பிடுறேன் ஓ ஆக்கத்துக்கா ஆக்கா சொல்றான் பாரு அம்மா அவ ஆக்க போட்டா வாயா நம்ம ரெண்டு பேரும்
நான் தவிச்சுங்க உட்காந்து பேசலாம். ஏய் இங்க வா. வாங்க. டேய் அவளை அடிச்சு இந்த பாரு என் கை கால வலிக்குது. அவளை பேசி என் வாய் வலிக்குது. அவளை அடிக்க போறதில்ல, உதைக்க போறதில்ல, குத்த போறதில்ல, கொலை செய்ய போறதில்ல. அவளை எதுவுமே செய்ய போறதில்ல. மரம் கூட்டி போய் அந்த மரத்தெல்லாம் சுத்தி காட்டி அங்க பெரிய பால் அடிச்ச கிணறு இருக்குது. அந்த பால் கிணறுல நான் அம்மாவை பிடிச்சு வந்து சாக வைப்பேன். சீரா இருக்கணும், செத்து வந்துடணும். ஆமாடா, எதுக்கு தீனிக்கு தண்டை மண்ணுக்கு பாருமா எதுக்கு இருக்கணும், நெல்லும் சொல்லாத போயிடணும். ஆமா